ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்து விளையாடி வரும் நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையில் போட்டியை ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயிலானி நேரலையில் வழங்க கேட்கலாம். ஜெயிலானி, தற்போது களம் நிலவரம் என பதிவு செய்யலாம். மோனிஷா, இன்றைய தினம் சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி என்பது துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கான இந்த போட்டி என்பது இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதற்கான சிறப்பு ஏற்பாடாக சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் ரசிகர்கள் அந்த இறுதிப் போட்டியை கண்டு ரசிப்பதற்காக எல்இடி திரை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட எல்இடி திரையின் வாயிலாக ரசிகர்கள் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் மணற்பரப்புகளில் அமர்ந்து தற்போது இந்த ஆட்டத்தினை கண்டு ரசித்து வருகிறார்கள். குறிப்பாக 14 ஓவர்கள் முடிவில் தற்போது இந்தியா அணி 83 ரன்கள் நியூசிலாந்து அணியை தற்போது 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறது. குறிப்பாக நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை முக்கிய பேட்ஸ்மேன்கள் தங்களது விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வரக்கூடிய சூழ்நிலையில் ஆட்டம் என்பது இந்தியாவின் பக்கம் வசம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது சென்னை மெரினா கடற்கரைக்கு ஏராளமான ரசிகர்கள் தொடர்ந்து வருகை தர வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்க ரசிகர் ஒருவர் இருக்கிறார், அவரும் கேட்கலாம். சொல்லுங்க, இந்த ஆட்டம் எவ்வளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு? இப்ப மெரினா கடற்கரையில் உட்காந்து பாக்குறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குல்தீப் நல்லா போட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு வீரர் வருண் சக்கரவர்த்தி சூப்பரா போட்டிருக்காரு. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்தியா வின் பண்ணும். கங்க்ராச்சுலேஷன் இந்தியா. ஐ லவ் யூ ரோஹித் சர்மா. நேரடியாகவே கத்தும். அதாவது இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல தற்போது இந்திய அணி விளையாடி வருது. குறிப்பாக தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி முக்கிய விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள். அந்த பொது மகிழ்ச்சி என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை பார்க்கும் போதே ரசிகர்கள் பெரும் உற்சாகம் அடைந்திருப்பதாகவும், குறிப்பாக இந்த ஆட்டம் என்பது இந்தியாவுக்கு சாதகமாகவே அமையும் என்பதாகவும் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்க்கலாம், இந்த காட்சிகள் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். குடும்பத்தினருடன் தங்களது குழந்தைகளுடனும் நேரடியாக வருகை தந்து ஒவ்வொருவரும் தங்கள் இந்த ஆட்டத்தினை கண்டு ரசித்து வருகிறார்கள். தற்போது மாணவர் ஒருவர் சொல்லுங்க, மெரினால வந்து இப்ப மேட்ச் பாக்குறீங்க, மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போதைக்கு ஒரு விக்கெட் இருக்கு. குல்தீப் யாதவ் தான் நல்லா இதுல இருக்காரு. இன்னும் நிறைய நடக்கும் நியூஸ். வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்க, தமிழ்நாடோட பிளேயரு. அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட்டரா இருக்கு? கிரிக்கெட் பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கும் ஆசை, நான் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு தான் என்னோட ஆசை. வருண் சக்கரவர்த்தி ரொம்ப பிடிக்கும், நல்லா சூப்பரா இருக்கு. தமிழ்நாடு பிளேயர்னால எனக்கும் ஒரு ஆசையா இருக்கு, நானும் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும். இப்போ கிரவுண்ட்ல போய் நம்ம நிறைய மேட்ச் பார்த்திருப்போம். பட் ஆனா இப்ப துபாயில நடக்குது. இப்ப இங்க மணல்ல உட்காந்து ஃபேன்ஸோட பார்க்கும்போது எல்லாம் விக்கெட் விழுகும் போது ஆரவாரம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு உற்சாகமா இருக்கு உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போவீங்களா? போய் எப்படி சொல்லுவீங்க இப்ப இந்த மேட்ச்? இது மாதிரி நான் வந்து போனேன், சூப்பரா ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரடியாகவே கேட்டோம். அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களது குடும்பத்தினருடன் அமர்ந்து தற்போது இந்த கடற்கரைகளில் தற்போது இந்த ஆட்டத்தினை ரசித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களது குழந்தைகள் கிரிக்கெட்டில் ஆர்வத்துடன் இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி தொடர்பாக இந்த எல்இடி திரையில் பார்க்கும்போது அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இருக்கும் என்பதற்காக தற்போது தங்களது குழந்தைகளுடனே வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்போது பொதுமக்கள் ஆங்காங்கே பிரிந்து அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்ததற்கு பிறகாக இந்த மணற்பரப்பு முழுவதுமாகவே பொதுமக்கள் சூழ தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை 3 விக்கெட்டுகளை இழந்து தற்போது நியூசிலாந்து அணி தடுமாறி வருகிறது. இந்தியாவின் கையே தற்போது ஓங்கியிருக்கிறது. இது இந்திய ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 200 250 ரன்களுக்குள்ளாக இந்த நியூசிலாந்து அணியை சுருட்ட வேண்டும் என்பது இந்திய ரசிகர்களின் எண்ணமாக இருக்கிறது. மோனிஷா, ஜெயிலானி, களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.